ஜொஹோர் எல்லை வாயிலில் நேற்று மைனாய் செயலி வழியாக QR குறியீடுகளை பயன்படுத்தி தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு முறை செயல்படுத்தப்படுவது நெரிசலை குறைத்து ஜொஹோர் சிங்கப்பூர் எல்லையின் பயனர்களுக்கு மிகவும் வசதியான பயண அனுபவத்தை வழங்கும் என்று ஜொஹோர் நம்பிக்கை கொண்டுள்ளது. குடிநுழைவு முறையை நவீனமயமாக்குவதில் ஜொஹோர் ஒரு முன்னோடி மாநிலமாக தொடர்கிறது. மைனாய் செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த வசதியை முயற்சிக்குமாறு பொதுமக்களை மாநிலத்தின் பொதுப்பணி, போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு குழுவுக்கான ஆட்சிக்குழு உறுப்பினர் முகமது ஃபஸ்லி முகமது சாலி தெரிவித்தார். பல சவால்களை எதிர்கொண்ட போதிலும் இந்த முறையின் சோதனை செயலாக்கம் சுமூகமாக நடந்தது. சுல்தான் இஸ்கண்டார் வளாகத்தில் 8 நுழைவு பாதைகள் மற்றும் 8 வெளியேறும் பாதைகளை உள்ளடக்கிய 16 பாதைகள் உட்பட மொத்தம் 28 பாதைகள் சோதனைக்காக ஒதுக்கப்பட்டன. அதே நேரத்தில் 6 நுழைவு பாதைகள் மற்றும் 6 வெளியேறும் பாதைகளை கொண்ட சுல்தான் அபுபக்கர் வளாகத்தில் 12 பாதைகள் அடங்கும். பதிவு சிக்கல்கள் தொடர்பாக சிங்டெல் நெட்வொர்க் பயனர்களிடம் இருந்தும் புகார்கள் வந்துள்ளன. மேலும் இந்த விவகாரம் நைஸ் மற்றும் ஐடெக் பாடுவுடன் விசாரிக்கப்படுகிறது.